கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான வேலைக்காய் என் ஆண்டவரை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறேன். இந்த நாளிலேயும் நான் உங்களை இந்த சின்ன ஒரு மெசேஜ் மூலமாக சந்திப்பதில் மிகவும் சந்தோஷமுள்ளவளாய் காணப்படுகிறேன். இந்த நாளிலே நான் பேசுவதற்கு தெரிந்து கொண்ட டாப்பிக்கு சர்வாயுத வர்க்கங்கள், ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். ஒரு வார்த்தை ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறாப்பா, ஸ்தோத்திரிக்கிறாப்பா. ஆண்டவரே, சர்வாயுத வர்க்கம் இதற்காக வேண்டும் என்று எவைகள் என்பதை மாத்திரம் குறிப்பிட்டு அடிமை இந்த வார்த்தையை முடிக்கிறாப்பா. நம்முடைய பிரசன்னை இருக்கட்டும். கேட்கிற மக்களுடைய இல்லத்திலே ஆழமாக இவைகள் பதிய தெய்வம் கிருபை கொடுத்து நடத்தும்படியாக ஜெயிப்பிக்கிறாப்பா. உடைய கரத்திலே தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற அன்பின் தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. ஹோல் ஆர்மர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கம். ஹல்லேலூயா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18 வரை படிப்போமானா என்னுடைய ஃபுல் டீட்டெயிலும் நமக்கு தெரியும். எபேசியன்ஸ் சாப்டர் 6 10 to 18. Hallelujah. First 10th word I am reading. கடைசியாக சகோதரிகளே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். Be strong in the Lord and in the strength of his might. Hallelujah. அதற்காக என்ன செய்யணும்? எதுக்கு இந்த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட்? 11ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். டு ஹல்லேலூயா. Put on the whole armor of God that you may be able to stand against the schemes of the devil. முதலாவது, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நமக்கு திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கம் வேணும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தீங்கு நாளில் பிசாசை எதிர்த்து நிற்க. தீங்கு நாளில் பிசாசை எதிர்த்து நிற்கணும். வசனம் 13ஆம் வசனம் சொல்லுது, மட்டுமில்லை சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். டு பி ஏபிள் டு withstand in the evil day and to stand firm having done all. நம்ம தீங்கு நாளில் பிசாசை எதிர்த்து நிற்கவும், எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணி உள்ளவர்கள் ஆகும்படி நம்ம சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேணும். ஹல்லேலூயா. இப்படியாக நமக்கு 3 காரியத்தை சொல்லுகிறது. இதற்காக நம்ம ஹோல் ஆர்மர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கத்தை எடுக்க வேணும். இன்னும் எந்த காரியங்களோடு நமக்கு போராட்டம்? ஹல்லேலூயா. அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் 12ஆம் வசனம் சொல்லுது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. யாருக்கு கூட நமக்கு டெவிலே போராட்டம்? ஹல்லேலூயா. இப்போ அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும். இது எல்லாத்துக்கும் மேலே கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை விசுவாசித்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு இந்த அதிகாரம், ஹல்லேலூயா, பிசாசின் அதிகாரங்கள், பிசாசின் துரைத்தனங்கள், இன்னும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, அதை இந்த பில்லி சூனியம், மந்திரவாதங்கள், அப்படியாக காஸ்மிக் பவர் ஆஃப் டெவில். ஹல்லேலூயா. இன்னும் ரூலர்ஸு, அதாரிட்டிஸ், இதெல்லாம் ரூலிங்கும் அதாரிட்டியும் எல்லாம் பிசாசுக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னார் சீஷர்கள்கிட்ட. சர்ப்பங்களை எடுக்கவும் தேள்களை மிதிக்கவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போ நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் இயேசு சிலுவையிலே
அவர் சத்துருடைய தலையை நசுக்கினார். அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தார். அப்போவே நமக்கு ஜெயத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார். அப்போ பிசாசின் அதிகாரங்கள், பிசாசின் துரைத்தனங்கள், எல்லா இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், இன்னும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி. ஹல்லேலூயா. இது எல்லாமே யாருன்னு சொன்னால் தள்ளப்பட்ட லூசிபரும் லூசிபருக்கு கூட்டம். இதுக்கு தான் நம்ம இது ஒரு வார்ஃபயர். இது யுத்தக்களம்னா ஸ்பிரிச்சுவல் கிங்டம் அண்ட் டெவில்ஸ் கிங்டம். எகென்ஸ்ட் டெவில்ஸ் கிங்டம் வி ஹாவ் டு ஃபைட். அப்போ நம்மளை டிசீவ் பண்ணுறதுக்கு பிசாசு என்ன வழி உண்டோ எல்லாவற்றையும் பார்ப்பான். ஆனால் we should know about the schemes of devil. அந்த டெவிலுக்கு ஸ்கீம்ஸ் தெரிஞ்சோன்னா we can withstand. ஸோ வாட் we have to do, நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளணும். என்னென்ன சர்வாயுத வர்க்கங்கள் என்னெல்ல? வாட் ஆர் த ஹோல் ஆர்மர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. சத்தியம் என்னும் கச்சை. ஹல்லேலூயா. வசனம் 14 இருக்குது. 14, 15, 16, 17 வரும். சத்தியம் என்னும் கச்சை. வாட் இஸ் தட்? இட் இஸ் த பெல்ட் ஆஃப் ட்ரூத். இது நம்மளை சத்தியத்தை விட்டு விலகாமல் உண்மையில் நினைத்து நிற்க நமக்கு உதவி செய்கிறது. இது நீதி என்னும் மார்க்கவசம். ஹல்லேலூயா. அது ஹல்லேலூயா. பிரெஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சஸ். ஹல்லேலூயா. அடுத்தது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. we have to move forward. நம்ம இதில் எல்லாம் இந்த சத்தியத்தில் நிற்கிறோம், நீதியில் நிற்கிறோம். ஆனால் விசுவாசிகள் ஆகும்பா நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்லுறதுக்கு நம்ம we have to be prepared. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஹல்லேலூயா. 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 அடுத்தது பொல்லாங்கனையும் அக்னியாஸ்திரங்களை அவித்தப்படத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகம். ஹல்லேலூயா. ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். அது கண்டிப்பாக அது நம்ம விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டிக்கொள்ள சொல்லியிருக்கு. நம்ம விசுவாசிப்போம். ஆனால் நமக்கு சில நேரம் என்ன பண்ணுவோம்? தைரியம் இருக்காது. அதுக்கு எதிர்த்து நிற்கிறது. சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போ அவங்களை விட்டு ஓடிப்போவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பிசாசின் கிரியைகளை தந்திரங்களை தெரிந்து கொள்ளவும் அதுக்கு எதிர்த்து நிற்கவும் திராணி உள்ளவராகணும். அதுக்கு இந்த விசுவாசம் என்ன கேடகம் நமக்கு ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. இன்னும் அடுத்தது ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். இது நமக்கு நம்ம சிந்தையை, நம்ம மைண்டை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். ஹல்லேலூயா. மைண்டை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் இந்த பிசாசினுடைய கிரிகள். அப்போ அதில் நம்ம ஸ்டெடியாக நிற்கிறோம்னா ரட்சண்யம் என்னும் தலைச்சீராக நமக்கு இருக்கணும். ரட்சண்யம், ரட்சிப்பின் நிச்சயம். கர்த்தர் என்னை ரட்சித்தார், அவருடைய இரத்தத்தினால என்னை கழுவினார். அவர் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம தாவீது சொல்வார், ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை என்னை விட்டு நீர் எடுத்துக்கொள்ளாதேன்னு சொல்வார். ஹல்லேலூயா. எனக்கு தாரோ. ஹல்லேலூயா. அதை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியாக நம்ம ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை அடையணும். அடுத்தது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இயேசு பிசாசு சோதிக்க வந்தவாள். when he came to tempt Jesus, he succeeded with the word of God only. அதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஹல்லேலூயா. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் which allows believers to take the offense. அப்போ இதுலேருந்து பிசாசுடைய கிரிகளிலிருந்து நம்ம ஜெயம் எடுக்கிறதுக்கு நம்ம நிச்சயமாக தேவ வசனத்தை படிக்கணும். தேவ வசனத்தை படித்து தேவ வசனம் ஆகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளணும். இன்னொன்று ப்ரேயிங் அட் ஆல் த டைம்ஸ் இன் த ஸ்பிரிட். அதில் அடுத்தது 18ஆம் வசனம் இருக்குது. இந்த ஜெபத்தில் இந்த நேரமும் எப்பொழுதும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் நம்ம விழித்திருக்கணுமா? ஜெபத்தில் விழித்திருக்கணும். சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலில் விழித்திருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. இதற்கு முன்னாடி நான் ஒரு மெசேஜ் போட்டேன், யாருக்கெல்லாம் வேண்டி நம்ம ஜெபிக்கணும். அப்போது சகல ஜனமும் சத்தியத்தை அறியவும் ரட்சிக்கப்படவும் விருப்பமுள்ள அவங்களுக்காக ஜெபிக்கணும், அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கணும், சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபிக்கணும். இந்த சர்வாயுத வர்க்கம், இந்த சத்தியம் என்னும் கச்சை
நீதி என்னும் மார்க்கவசம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. விசுவாசம் என்னும் கேடகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்சணியம் என்னும் தலைச்சீரா. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இவைகளை நாம் எடுத்து இதில் பிடித்து எந்த சமயத்திலும் சகலமான வேண்டுதலும் விண்ணப்பத்தும். ஹல்லேலூயா. அது நிற்போமானா நிச்சயமாக நம்ம வார்ஃபயரில் we will not defeat. நம்ம தோற்கடிக்கப்பட்டு போக மாட்டோம். ஹல்லேலூயா. இதனுடைய எல்லா தந்திரங்களையும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா எதிர்த்து நிற்க கர்த்தர் கிருபைகளை தருவார். ஹல்லேலூயா. ஆகும்படிக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் நம்ம சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேணும். we have to be stand firm and we should do everything. it will be done. அந்த நிலைமைக்கு நம்மளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தும்படியாக நம்ம எப்போதும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வோம். ஆண்டவரிடத்திலே கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. லெட் அஸ் ப்ரே. அப்பா, இந்த சர்வாயுத வர்க்கம் இதற்கு தேவை, எதெல்லாம் இந்த சர்வாயுத வர்க்கம் என்பதை சொல்லும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை தந்தீரப்பா. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும். உள்ளத்தின் ஆழத்திலே பதிய இதை பற்றி கொள்ள தெய்வம் கிருபை கொடுக்க வேண்டும். ஐச்சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் அன்பின் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Thank you.